காருண்யா ப்ளஸ்ஸுனாலே நம்ம கெஸ்ஸிங்கில் 2 நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காரும். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 6/11/25 காருண்யா ப்ளஸ் 596க்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் வந்த ரிசல்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஒரு மெம்பர் இணைஞ்சிருக்கீங்க, ஜெயவேல் அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி நண்பா. நீங்கள் இன்னும் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓகே, ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்க்கலாம். 5/11/25 தனலட்சுமி டிஎல் 25க்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 606/067 அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. இந்த 067ங்கிறதுல நம்ம கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம், பாஸ் ஆகிருக்கு. 0 50-50 சான்ஸில் கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஎஸ்சி பிசியில் 67ங்கிறது பிசியில் பாஸ் ஆகிருக்கு நண்பா. நெக்ஸ்ட்டு ஏபிசி பாக்ஸில் 674ன்னு கொடுத்துட்டோம். சைபர் எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நம்பர் எடுத்துட்டோம். 067க்கு 670 அப்படிங்கிற மாதிரி நம்பர் எடுத்துட்டோம். ஆர்டர் கொடுக்கையில் 920, 674, 624, 970ங்கிற ஒரு 4 நம்பர் மட்டும் கொடுத்துட்டு உங்களுடைய நம்பரோ அல்லது இந்த நம்பரில் வேறு மாதிரியோ நீங்கள் பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்கள் இந்த டைப்பில் பாக்ஸ் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும் நண்பா. அப்படி யாரும் ப்ளே பண்ணி விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பா. சரி, இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னதுக்கு ரொம்ப பேர் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றி நண்பா. ஒன்றும் இல்லை நண்பா, உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஜலதோஷம்தான். சளி பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பேசவே முடியல, அந்தளவுக்கு வந்து இதாக இருக்குது. அதனால தான் வீடியோவே ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்ருக்குறேன். லைவில் வர முடியாதனால தான். கூடிய விரைவில் நான் லைவில் வர்றேன். உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங்கை எழுதி வச்சுட்டேன். ரொம்ப லென்த்தாக கொடுக்கல, ஷார்ட்டாக கொடுக்குறேன். வீடியோவை மட்டும் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர் கொடுக்குறேங்கிறது கொஞ்சம் கிளியராக புரியும். நம்ம எழுதி வச்சுட்டோம். இதோட ஃபுல் ரிவ்யூலாம் வந்து லைவில் வரையில் நான் எப்படி எடுக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்பரை மட்டும் பார்த்துக்கலாம். காருண்யா ப்ளஸ்ஸுனாலே நம்ம கெஸ்ஸிங்கில் 2 நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காரும். அதை மைண்டில் வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏ போர்டில் எடுத்துருக்கிற நம்பர் 09, பி போர்டில் 47, சி போர்டில் 72 அப்படிங்கிற மாதிரி நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் ஏபிஎஸ்சிபிசியில் 04, 07, 02, 94, 97, 92, 47, 42, 77, 72ங்கிற மாதிரி ஒரு 10 நம்பர் எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஆல் போர்டு என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி 047, 972, 942, 077ங்கிறது ஏபிசி நம்பராக இருக்குது. பாக்ஸ் பெட்டர் சாய்ஸுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை, என்னுடைய கணிப்பு மட்டும்தான். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 02 சைபர் ஸ்ட்ராங்லேயும் 2 ஒரு 50-50 சான்ஸ்லேயும் எடுத்திருக்கோம். இதுதான் நண்பா நமக்கான காருண்யா ப்ளஸ் 596க்கான கெஸ்ஸிங். இந்த நம்பர் எதுவுமே உங்கள் கணக்கில் வரலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது நண்பா. அதை மைண்டில் வச்சுட்டு வீடியோவை பாருங்கள். நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரு விஷயந்தான். நம்பர் எடுத்தது எப்படிங்கிறது நம்ம லைவில் வரையில் உங்களுக்கு ரிவ்யூவாக சொல்கிறேன் நான். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் டு ஆல். நன்றி, வணக்கம்.